ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டையை வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா விஸ்கர் வச்சு அடித்து எடுத்துக்கணும். இப்போது இதை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவர் பவுடர் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவர் சிரப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் மாவுலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் சூடு பண்ண வச்சிடலாம். அது சூடாகட்டும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா மாவுனா அதே கிளாஸில் 3/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்த சீனியை இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கணும். இப்போது 1/2 கப் பட்டர், வெண்ணெயை நல்லா உருகின வெண்ணெயை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா அடித்து எடுத்தாச்சு. ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவை ஒரு சல்லடையில் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதில் நான் பால் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் கேக்குக்குள்ள பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கேக் பண்ணுறதுக்கான பக்குவம். இப்போது நான் இட்லி குக்கர், ப்ரெஷர் குக்கர் 2லேயுமே பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் எல்லா பக்கமும் வெண்ணெயை தடவிட்டு அதில் பாதி பாத்திரம் அளவு மாவு சேர்த்தா போதும். கேக் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பாத்திரத்தை இட்லி குக்கரில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 லேயர் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டை வச்சிடணும். பிளேட்டை வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் குக்கர் சூடாகட்டும். இப்போ இன்னொரு பாக்ஸில் எல்லா பக்கமும் நெய்யை தடவிட்டு அதில் மாவை சேர்த்து 2 பாதாமை பொடியாக்கி மேலே சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம அந்த பாக்ஸில் வைக்கிற கேக் மாவோட அளவு ஃப்ளேமோட அளவை பொறுத்து சீக்கிரமாக கேக் வெந்து வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே கரெக்டாக வெந்து வந்துடும். எனக்கு 1/2 மணி நேரத்துலேயே அழகாக வெந்து வந்துருச்சு. ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கும்போது இப்படி ஒட்டாமல் வரணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா ஓரத்தையும் எடுத்துட்டு இப்படி பிளேட்டில் தட்டும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப அழகாக 1/2 மணி நேரத்தில் வெந்துருச்சு. இப்போது இதை தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி குக்கரில் உள்ளதையும் ஃபோர்க் வச்சு செக் பண்ணிவிட்டு எல்லா ஓரத்தையும் எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் தட்டியாச்சு. இப்போ இதுவும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. எனக்கு இட்லி குக்கரில் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு கரெக்டாக. ப்ரெஷர் குக்கரில் 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இது இட்லி பாத்திரத்தில் பண்ண கேக்கு. இப்போது இதை எடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான பனானா கேக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.